ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் யூடியூப் சேனல் பேனரை எப்படி கிரியேட் பார்க்கலாம். இதை எடிட் பண்ண பிக்சல் வேணும். பிக்சல் ஆப்குள்ளே போயிட்டு மேலே 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இமேஜ் சைஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி கஸ்டமை கிளிக் பண்ணி யூடியூப் சேனல் பேனர் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவையான ஃபோட்டோ யூடியூப் சேனல் பேனருக்குன்னு கூகுள்லேயே சர்ச் பண்ணி பாருங்கள், டெம்ப்ளேட்லாம் கிடைக்கும். அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே க்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஃபோனில் தெரியும், க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அது டெஸ்க்டாப் சைட்டில் தெரியும், அதாவது டிவி கம்ப்யூட்டர் அப்படி தெரியும். மேலேயும் கீழேயும் டிவியில் மேலே கீழே இருக்கிறது எதுலேயுமே தெரியாது. அதில் நம்ம ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்கு தன்சீர் டெக்குன்னு ஒரு இது பண்ணுறேன். தன்சீர் டெக்குன்னு போட்டு ஓகே, அது போட்டு நான் ஃபோனில் வர மாதிரி பண்ணிவிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் மட்டும் கலர் பண்ணி போட்டுற போகிறேன், ஃபோனுக்கு தெரிகிற மாதிரி. நீங்கள் வேணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். இது சென்டரில் போய் கலர் ஏதாவது செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஏதாவது தேவையான ஃபாண்ட்டு நான் சங்க் 5 அது வச்சுக்க போகிறேன். ஓகே, அப்படியே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுமோ சைஸு, இமேஜ் சைஸு, டெக்ஸ்ட் சைஸு பெருசாவா சின்னதாவா அகலமா அப்படின்னா எடிட் பண்ணிக்கலாம். கலர் பிளாக் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஷேடோ வேணாம். அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். வேணாம், இது நார்மலாகவே நல்லா தான் இருந்துச்சு, டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது எம்பாஸ் அது வந்துச்சுன்னா அப்படியே பிரைட்டாக வேறு லெவலில் இருக்கும், அது பண்ணி விட்ருங்க. அப்புறம் இது போதும். அடுத்தது அது கீழே சப்ஸ்கிரைப் நோ, சும்மா நான் சாம்பிளுக்கு போடுறேன். நீங்கள் என்னென்ன உங்கள் ஃபோட்டோ வேணுமோ அதெல்லாம் எடிட் பண்ணிக்கலாம். நான் சும்மா சாம்பிளுக்கு அது கீழே சப்ஸ்கிரைப் நோ அப்படின்னு போட்டுக்கிறேன். இது சாம்பிளுக்கு தான், நீங்கள் எப்படி வேணாலும் உங்கள் இதில் ஃபோட்டோ, இமேஜ், உங்கள் ப்ரொஃபைலு அதெல்லாம் போட்டு எடிட் பண்ணிக்கலாம். அப்படியே கரெக்டாக சப்ஸ்கிரைப் நோ பண்ணிட்டு சென்டரில் போயிட்டு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டு இது வேறு ஃபாண்ட்டில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் பெருசாக இருக்குது அந்த மாதிரி ஃபாண்ட்டு இது வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணிக்கிறேன். சைஸ் இருக்கு பாருங்கள், அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். அடுத்தது கலர் கொடுத்துடலாம். அது அவுட்லைன் கொடுத்துட்டு இது பிளாக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், அதனால வேறு ஏதாவது கலர் போட்டுடலாம். சரி விடுங்க, பிளாக்கே போட்டுடலாம், எதுக்கு அப்படியே ஃபஸ்ட்டு கலர் நம்ம மாற்றிக்கலாம். ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். வேறு ஏதாவது ரோஸ் கலர் வச்சுக்கலாம். லைட்டாக ரோஸாக இருக்குது. அப்படியே வேறு அந்த எம்பஸ் வேணாம், விடுங்க. ஏன்னா மேலே இருக்குது, அதுக்கப்புறம் கீழே வச்சா கொஞ்சம் லாக் அடிக்கும். இப்படியா செட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது பாருங்கள், சைடில் ரெட் கலரு பச்சை கலரு அசிங்கமாக இருக்கா. அதனால மூணாவது ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள், அதை கலர் கிளிக் பண்ணி நம்ம ஏதாவது அப்படியே இது பாருங்கள், இப்போ மாஸாக வேறு இருக்கா. இதே மாதிரி நம்ம ஏதாவது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே டிக் கொடுத்துக்கலாம். சாரி, இன்னொரு ரெடி பண்ணிக்கிறேன். அந்த சைஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால கொஞ்சம் கிட்ட தூரம் அப்படியே வச்சுக்கலாம். கொஞ்சம் பெருசாக பண்ணிக்கலாம். ரொம்ப தூரமாக இருந்தால் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். டிக். கரெக்டாக இந்த மாதிரி தான் தெளிவாக பண்ணணும். இது சேனலோட உயிர் மேட்ரு, சாரி பேனர் மேட்ரு. அதுக்கப்புறம் நம்ம கலர் அப்படியே மாற்றிக்கலாம். அந்த ஒய்லெட் கலர் இருந்துச்சு, அதே நல்லா இருந்துச்சு, அதை கிளிக் பண்ணிக்கிறேன். பிளாக் அண்ட் ஒய்லெட்டு. அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கிறேன். டிக் பண்ணிட்டு நம்ம இன்னொரு தாட்டி செக் பண்ணிக்கலாம். இமேஜ் சைஸ் அதை கிளிக் பண்ணி மாறிச்சு பாருங்கள், யூடியூப் சேனல் பேனர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் முக்கியமான மேட்ரு, இல்லைனா உங்கள் ஃபோனில் யூடியூப் சேனல் பேனர் செட் ஆகுது. அதுக்கப்புறம் சேவ் இமேஜ் பண்ணிக்கோங்க.
சேவ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே எப்படி அப்லோடு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாய் ரொம்ப குழப்பம் ஆகுது. இப்போ வந்து நெட்டை ஆன் பண்ணிட்டு யூடியூப்குள்ளே போயிடுங்க. யூடியூப்குள்ளே போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எனக்கு யூடியூப் ஆன் ஆகும் இவ்வளோ நேரம் யூடியூப் ஆன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு யுவர் சேனல், அது சேனலுக்குள்ளே போகிறதுலாம் தெரியும் உங்களுக்கு, ஈஸி தான். அதுக்குள்ளே போய்ட்டு அப்படியே பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள், சேனல் பேனர், அதை கிளிக் பண்ணி சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோஸ் அதை வந்து கிளிக் பண்ணிட்டு நம்ம இப்போ எடிட் பண்ணது வந்து செட் பண்ணிக்கோங்க. இதோ நான் சொன்ன மாதிரியே இருக்கும் பாருங்கள், டெஸ்க்டாப்பு, ஆல் டிவைஸு, டிவி, அந்த மாதிரி நம்ம வந்து சென்டரில் ஆல் டிவைஸ் வர மாதிரி வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ வந்தீங்கன்னா செட் ஆயிடுச்சு ஒரு வழியாக.